நிறைய பேருக்கு எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கவே கிடைக்காதுன்றாங்க. சிலிண்டருக்கு டாடா பாய் பயம், 90 நாள் டெட்லைன். வெயிட் இன்னும் உங்க வீட்ல எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். கவர்மெண்ட் இப்போ ஒரு பெரிய பாம்பு போட்டிருக்காங்க. கவர்மெண்டோட புது ஆர்டர் படி நீங்க 3 மாசத்துக்குள்ள பிஎன்ஜி அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ்க்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணணும். இல்லனா உங்களோட எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் பெர்மனன்ட்டாக கட் செய்யப்படும். இது நான் சும்மா ரீலுக்காக தான் சொல்லுங்க. ஒன்ஸ் உங்க ஏரியா நோட்டிஃபை ஆயிடுச்சுன்னா நீங்க 90 நாளைக்குள்ள உங்க பிஎன்ஜிக்கு நீங்க அப்ளை பண்ணணும். இல்லனா ரீஃபில் புக்கிங் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இனிமேல் டுவெல் கனெக்ஷன் கிடையாது. நம்ம ஆளுங்க சேஃப்டிக்கு ஒரு சிலிண்டர் இருக்கட்டும்னு பிஎன்ஜிக்கும் ஒரு சிலிண்டர் வச்சுக்கலாம் நினைப்பாங்க. அது இனிமேல் இல்லீகலாம். இப்ப சில பேர் நீங்க கேட்கலாம், எங்க வீட்டுக்கு எல்பிஜியே வராதுங்க, நாங்க தான் போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு. இதுல சில பேருக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு, இது ஏன் இப்ப சடனா ஏன் வந்துச்சுன்னு. ஒண்ணு இல்ல, இந்த வெஸ்ட் ஏஷியால நடக்கிற போர்னால எல்பிஜி இம்போர்ட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் இப்ப சும்மா ஒரு சாக்கு தான். இதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இந்த வீடியோட கடைசியில சொல்றேன் பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 3 மாசம் தான் டைம். ஆனா இதுல சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் எல்பிஜி கட் ஆகாதுங்க. உங்க பில்டிங்ல டெக்னிக்கலா பிஎன்ஜி அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ் கனெக்ஷன் தர முடியாதுன்னு கேஸ் கம்பெனி ஒரு சர்டிபிகேஷன் அதாவது என்ஓசி கொடுத்தாங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. அப்பதான் உங்களுக்கு எல்பிஜி அதாவது சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் அலௌட். மெயினா ஹவுசிங் சொசைட்டிஸ்க்கு ஒரு வார்னிங். உங்க அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸ் பைப் லைன் போட விடாம தடுத்தாங்கன்னு வச்சுங்க, உங்க மொத்த காம்ப்ளெக்ஸ்க்கும் எல்பிஜி ஸ்டாப் செய்யப்படும். சோ we need to be careful. பிஎன்ஜி தான் இப்ப சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர். கேஸ் எப்போ வரும்னு வெயிட் பண்ண வேண்டாம். பில்லும் யூசேஜுக்கு ஏத்த மாதிரி தான் வரும்னு சொல்றாங்க. டயர் 1 டயர் 2 டாப் சிட்டிஸ்ல இது ஆல்ரெடி ஒரு மேண்டேட்டரியா மாறிடுச்சு. சில பேருக்கு இல்ல பல பேருக்கு ஒரு கோபம் இருக்கலாம், யாரை கேட்டு இதெல்லாம் இவங்க பண்றாங்க, யாருக்காக இதெல்லாம் பண்றாங்க. நான் பழைய வீடியோல சொன்ன மாதிரி எப்படி நவம்பர் 8 2016 அப்புறம் கேஷ் சிஸ்டம்ல இருந்து டிஜிட்டல் சிஸ்டமுக்கு நம்மள எல்லாருமே புஷ் செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் இப்ப மிடில் ஈஸ்ட் ஒரு ரீசனா சொல்லி இந்த பிஎன்ஜியை நம்ம மேல திணிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ஆகுது. உங்களுக்கு இதனால வர ரியல் பெனிஃபிட் ஒரு காமன் மேன்கோ ஒரு மிடில் கிளாஸ்க்கோ எல்லாம் கிடையாது. இது மொத்த பிளானும் நடக்கிறது ஒரே ஒரு மனுஷனுக்காக தான். அந்த மனுஷன் பேர் தான் மிஸ்டர் அதானி. இந்த அதானி குரூப்ஸ் கோசரம் தான் இந்த எல்பிஜில இருந்து இப்ப பிஎன்ஜிக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்படுறாங்க. 2028 உள்ள இந்த பிஎன்ஜி இந்த கேஸ் கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு மனுஷன் கண்ட்ரோல்ல இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ சிவப்பு கம்பளம் ரெட் கார்பெட் போட்டு அந்த அதானி குரூப்ஸ் சாந்தி பில் அப்படின்னு ஒன்னு பாஸ் பண்ணி அவங்களை இப்ப எங்க தெரியுமா கூப்பிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒன் ஆஃப் தி பார்ட்னரா பண்றதுக்கான முயற்சி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. சரி, ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு திஸ் டாபிக் ஆஃப் பிஎன்ஜிக்கு. somewhere roughly 1.31 crores of connection already installed ன்னு சொல்றாங்க. அது முக்கியமா ஒரு டாப் டயர் சிட்டிஸ்ல பெங்களூர், ஹைதராபாத், மும்பை இடத்துல கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்கு. உங்க ஏரியால பிஎன்ஜி கனெக்ஷன் வந்துருச்சான்னு செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்.